பெண்களுக்கு கட்டாயமா வேணும். இந்த ஆட்சியில இல்ல. அது கட்டாயமா குடுக்கணும். அது தளபதி ஆட்சி வந்தா கட்டாயமா நடக்கும் அப்படின்னு நம்புறோம். அது இல்லாம ஆண்கள், பெண்கள் 2 பேத்துக்குமே ஈக்குவலா பாதுகாப்பு இருக்கணும். கட்டாயமா. சுதந்திரம்ன்றது எல்லாத்துக்கும் காமன் தானே! அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறோம். சரி, இந்த திமுக ஆட்சியில என்னென்ன விஷயம் குறைபாடுகள் இருக்கு? அத பத்தி வேற எதனா சொல்லியிருக்காரா பெண்களுக்கான? அதான் பெண்கள் பாதுகாப்பு கட்டாயமா இல்ல. அப்புறம் நம்ம இவரு தளபதி பிரச்சாரம் போகும்போது அவங்க திருச்சியிலேயே பார்த்துருக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. அவர் அந்த ஏர்போர்ட்ல இருந்து இதுக்கு மரக்கடைக்கு வந்தபோது எவ்வளோ நேரம் ஆணுச்சு. ஒரு 15 நிமிஷத்துல கடக்க வேண்டிய ஒரு இத வந்து ஒரு 5, 6 மணி நேரம் கடந்தாரு. அதுல வந்து நீங்க அப்பயே அவங்க முடிவு பண்ணி மத்த மாவட்டத்துக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது பாதுகாப்பு அளிச்சிருக்கலாம். ஆனா அவங்க ஏன் அந்த மாரி பண்ணாம விட்டாங்கன்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான் இன்ன வரைக்குமே. ஏன் பண்ணாம விட்டாங்க? அடுத்தடுத்த மாவட்டத்துக்கும் அவங்க ஏதாவது பாதுகாப்பு அளிச்சிருக்கலாம். அதெல்லாம் செய்யவே இல்ல. இதெல்லாம் கேட்கலாம். இந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கு அந்த தீர்ப்பை பத்தி எதனா பேசினாரா? சிபிஐ இல்ல சொல்லியிருக்காரு. அவங்க கோர்ட் வந்து இந்த மாரி கொஸ்டின்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எல்லாமே திமுக ஆட்சி வந்து எந்த வித இதுவுமே இல்ல. வாய மூடிட்டு தான் இருக்காங்க. அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த அரசியல் இப்போ 2026 அதை எதை நோக்கி அப்படின்ற வாசகத்தை பத்தி எதனா சொன்னாரு? யார் அரசியல் எதிரி அப்படின்ற மாதிரி எதனா சொல்லியிருக்காரா? டிஎம்கே தான் சொல்லியிருக்காரு. ஏன் அது பர்டிகுலர் டிஎம்கே? பாஜக பத்தியும் பேசுறாரு, திமுக பத்தியும் பேசுறாரு இல்லையா? ஏன் பர்டிகுலர் டிஎம்கே? டிஎம்கே வந்து இப்ப அவங்களோட ஆட்சி நிறைவா இருந்துச்சுன்னா நம்ம அதை பத்தி பேச போறது இல்ல. இன்க்ளூடிங் தளபதியும் முதற்கொண்டு டிஎம்கே தான் வாக்களிச்சிருக்காரு லாஸ்ட் டைம். அப்ப அப்படி இருக்கும்போது அவரே எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவரு அந்த கருப்பு சிவப்பு சைக்கிள்ல கூட போயிட்டு அவர் ஆதரவு அளிக்கிறேன்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறவர் வந்து ஆதவ அர்ஜுனா சார் அதை கூட சொன்னாரு. அப்படி இருக்கவர் வந்து அப்படி இருந்தவரை வந்து இப்ப மாத்துனதுக்கு காரணம் டிஎம்கேவோட இப்ப இருக்க ஆட்சி தான். தமிழக முதலமைச்சர் தான் தெளிவா சொல்றாரு, ஆட்சி வந்து நாங்க சிறப்பான ஆட்சியை கொடுக்குறோம், அது குறையில்லா ஆட்சி கொடுக்குறோன்றாரு இல்லையா? குறையில்லா ஆட்சின்றத மக்களே சொல்லணும் இல்லையா? தலைவரே சொல்லிக்க கூடாது இல்லையா? அதாவது முதலமைச்சர் தான் நல்லா பண்றேன் நல்லா பண்ணுன்றத முதலமைச்சரே சொல்லிக்க கூடாது. இவங்க தானே சொல்லணும் கட்டாயமா. மக்கள் தான் சொல்லணும். மக்கள் தான் அவர் தெளிவா ஆட்சி பண்றாரா இல்லையான்றத சொல்லணும். திமுகவுடைய ஆட்சியை யாரும் குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு முதல்வர் சொல்லியிருக்காரு. இப்ப கோவையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேப் நடந்திருக்கு. உங்களுடைய ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எப்படி நடந்துட்டு இருக்கு பெண்கள் பாதுகாப்பு? அதாவது வெளிப்பார்வைக்கு எல்லாம் செய்கிறோம், எல்லா பாதுகாப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கங்கேயும் வந்து இந்த வன்கொடுமைகள், பாலியல் வன்கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்குது. நம்ம வந்து இருந்து தூர பார்வையிலேருந்து பார்க்க யாரோ வர மாதிரி தான் தெரியும். ஆனால் கிட்ட போனால் தான் அவங்க யார் என்ன அப்படின்ற நோக்கம் தெரியும். அது மாதிரி தான் இதுவும். நம்ம இருந்து எல்லாமே சொல்லலாம், நான் நல்லாட்சி பண்ணுறேன், எந்த சீர்கேடும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் எந்த இடத்துல நடக்காமல் இருக்குது? தினம் தினம் ஏதாவது ஒரு வன்கொடுமைகள் நடந்துட்டு தானே இருக்கு மகளிருக்கு. எங்க தாவேக தலைவர் வந்தாருன்னா இதெல்லாம் சீர்கேடுலாம் தடுக்கப்படும், உடனடியாக தீர்வு கிடைக்கும். ஏன்னா அவருடைய ஆட்சியில வந்து மகளிருக்கு தான் முதல்ல வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன்னா நாங்கள் இப்போ இந்த கட்சியில் இருக்கும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, இன்னைக்கு இப்போ ஃபுல் டேவுமே பார்த்துருப்பீங்க, எல்லா இடத்துலையுமே வந்து மகளிருக்கு தான். அதாவது எப்படி சொல்றதுன்னா, எந்த பொதுக்கூட்டம் நடந்தாலும், அது சிறப்பு குழு கூட்டமாக இருந்தாலும் முதல்ல வந்து மகளிருக்கு எல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கு பிறகு ஆண்கள் வருவாங்க. இப்போ அந்த பாலியல் வன்கொடுமை நடக்கலை அப்படின்னு எல்லாம் இருந்து சொல்லலாம். நடக்காமல் இருக்குதுங்களா? நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. எங்கள் தாவேக ஆட்சி வந்ததுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து அதுக்கு உண்டான தீர்வு உடனடியாக எடுக்கப்படும்.